கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புது வருடத்தில் தேவன் தானே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தில் தேவன் நம்மளை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையும் தேடினாலும் என்ற வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மளை பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளவும் பரிசுத்த மனவாட்டியாக அவருக்கு முன்பதாக நாம் ஆயத்தப்படும்படியாய் கர்த்தர் விருப்பம் கொள்கிறார். இந்த வருடம் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆண்டு மாத்திரமல்ல, எப்பொழுதுமே. இந்த ஆண்டில் நம்ம ஒரு விசேஷமான ஒரு உச்சிதமான ஒரு இடத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று சொன்னால் சில ரகசியங்கள் உண்டு. அதுல ஒரு காரியத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். வேதத்துல மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 28, 29 இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். அப்படி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் இளைப்பாறுதல் தருகிறார் என்று பார்க்கிறோம். சில வேளைகளில் கடந்த வருடத்தை நீங்க நினைச்சு பாருங்க, இல்லை இன்னைக்கு கூட நீங்க நினைக்கலாம். ஒருவேளை உங்களோட இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை என்று சொன்னால் ஒரு அமைதலான காரியம். சங்கீதம் 23 ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறதை போல அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் உங்களை நடத்துவார்ன்னு சொன்னா அப்படி இருதயத்துல கர்த்தர் ஒரு அமைதியான காரியத்தை வைத்திருப்பார். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் எங்கேயோ ஒரு இடத்துல குறைபடுது தான் அர்த்தம். ஏன்னா இயேசு அப்படிதான் சொல்லுகிறார், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அந்த முழு வேதாகமத்துல இயேசுவானவர் விசேஷமா இந்த நிறுவனங்கள்ல பார்க்கும் பொழுது இயேசுவானவர் இந்த ஒரு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், இன்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிற ஒரு பதம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. வேற எங்கேயும் பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியவில்லை. என்ன கற்றுக்கொள்ள சொல்லுகிறார்? சாந்தமும் மனத்தாழ்மையும். அதுல ஒரு விஷயம் மனத்தாழ்மை என்று பார்க்கலாம். எபேசியரின் புத்தகம் 4:2 சொல்லுகிறது, மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று எபேசியர்ல பவுல் இப்படியாக எழுதுகிறார். மனத்தாழ்மையை குறித்து அங்கு ஆரம்பிக்கப்படுகிறது. பிலிப்பியர் 2:3 சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்முள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஒரு புதிய ஏற்பாட்டின் சபையின் மிக அடிப்படையான ஒரு விஷயம், என்னை விட மற்றவர்களை நான் மேன்மையா எண்ணுவது. அதே கர்த்தர் இந்த வருடத்துல ஒவ்வொரு திருச்சபைக்கும் தன்னுடைய சரீரமாகிய சபையாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பின்பற்றுகிறவர்களுக்கும் கர்த்தர் தருவாராக. அதற்கு நேராக நாமும் செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதை குறித்து, இந்த தாழ்மையை குறித்து ரொம்ப அதிகமாகவே சொல்லப்படும். தீம் இன் 1 Corinthians 1 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலவீனத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்படவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் கர்த்தர் இப்படி காரியங்களை வைத்திருக்கிறார் என்றால், ஒரு இழிவான காரியத்தை கொண்டு உலகத்தில் மேன்மையான காரியத்தை செய்ய அவரால் கூடும். வேதத்தில் நிறைய இடங்களை பார்க்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா, நம்ம முதல்ல சொன்னதை போல தாவீது ராஜாவை பார்க்கணும்னு சொன்னால், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கொடுத்து கர்த்தர் அரசனாய் வைக்கிறார். நிறைய காரியங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 1:30 சொல்கிறது, அந்தபடி நீங்களும் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மேன்மை பாராட்டுகிற விஷயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அது தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அது தாழ்மை இருக்கும் என்பது அவரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டும். இந்த சாந்தம் மனத்தாழ்மை எங்கே தவறுகிறதோ அங்கே தன்னை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கான, இல்லை மற்றவர்களை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கான விஷயங்கள் வருகிறது. மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த தாழ்மை என்று நம்ம இன்னும் புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு லைக் ஆட்டிடியூட், ஒரு குழந்தை போல ஒரு மனநிலைமை, இல்லைன்றால் குழந்தையின் சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். மத்தேயு 18:1 சொல்லுகிறது, அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி
பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இந்த குழந்தையை கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த பிள்ளையை போல தாழ்மையை கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு சிறு குழந்தை இல்லைன்னா ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளை உங்க வீட்டில் இருக்குன்னு சொன்னா, ஏதாவது தவறு செய்யும் பொழுது நீங்க அதை கண்டிக்கிறீர்கள், இல்லை என்றால் அதை திருத்த நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அதுக்கு உடனே அதை என்ன செய்யாதுன்னா அதுக்கு இன்பமா இருக்காது. கோபித்துக் கொள்ளலாம், இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம். ஆனால் மறுபடியும் அந்த பெற்றோரோ ஆவி அணைக்கும் பொழுது அது ஓடி வந்து அணைத்துக் கொள்வது உண்டு. காரணம் என்ன? அந்த இருதயத்துல எந்த கசபம் இல்லை, அது தாழ்மை உள்ள இருதயமாக அது பார்க்கப்படுகிறது. அப்படித்தானே இயேசு கிறிஸ்துவும் நம்மை அவர் அழைக்க விரும்புகிறார். இந்த தாழ்மை இருதயம் இருக்கும் பொழுது தேவனிடத்துல போய் சேருகிற ஒரு சுபாவம் வருகிறது. இளையகுமாரன் கதையிலே பார்க்கும் பொழுதும் அப்படிதான். மூத்த குமாரன் அவங்க வீட்டில தான் இருந்தாலும், இளையகுமாரன் எல்லாம் ஊதாரியாக செய்தாலும் அவன் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போய் நான் என்னுடைய தகப்பனை பார்ப்பேன் என்கிறதான ஒரு காரியம் வந்தது. அவனுக்குள்ள ஒரு பெருமை இல்லை மேன்மை இருந்திருக்குன்னு சொன்னால் போயிருக்கான வாய்ப்பு இல்லை. இயேசு சொல்லுகிறார், அந்த குழந்தையை போல தன்னை தாழ்த்துகிறவன். நான் சொன்ன அந்த ஒரு குழந்தையை சொல்லும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன அது தவறு பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், விஞ்ஞானி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சிறு கை குழந்தை கூட இரட்டை குழந்தையாக இருக்கும் பொழுது தன்னுடைய தாயானவள் அதற்கான ஊட்ட காரியங்களை இதற்கு ஊட்டும் பொழுது பால் கொடுக்க வைக்கிறாள் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த குழந்தை அது என்ன செய்யும் என்றால் அதனுடைய ட்வின்னா இருந்தாலும் அது தன்னுடைய தாயினுடைய அன்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விடாதான் அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வாட்ஸோ எவர் எந்த குழந்தையை காட்டிலும் இயேசுவானவர் தானே தாழ்மைக்கு சிறந்த உதாரணமா இருப்பார். அங்கே ஒரு குழந்தையை காமித்து இந்த குழந்தையை போல தாழ்மைப்படுவதை குறித்து அங்க பேசுகிறார். சொல்ல போனா அவர் தான் அதுக்கு சரியான ஆள். பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தார் என்று சொன்னால், தன்னை சொல்லாதபடி ஒரு குழந்தையை அழைத்து இந்த குழந்தையை போல தாழ்மை, எஸ், அவர் தன்னை மறைத்துக் கொள்கிறதை பார்க்க முடிகிறது. அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது கூட வெளிப்படுத்தாதீங்க என்று சொல்லுகிறார். பிதாவின் மகிமை ஒன்றே அவருக்கு உயர்ந்த எண்ணமாக இருந்து கொண்டே இருந்து கடைசி வரைக்கும் அவர் அதை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரத்தை நீங்க முழுவதும் நீங்க 5ல இருந்து நீங்க 10 வரைக்கும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, சிலுவை வரைந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ரைட். 2வது, இந்த மனம் திரும்புதல் ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட யாரா இருந்தாலும், ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி, மனம் திரும்புதல் அனுதினமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏதோ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவசியமாக இருக்கிறது. இதை குறித்து ஏசாயா 66:2 சொல்லுகிறது. அதாவது மனம் திரும்புதலுக்கும் தாழ்மைக்கும் என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்தினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் ஒருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கிப்பார். அதாவது இந்த இருதயம், தாழ்மைப்படுகிற இருதயம் தேவனிடத்துல மனம் திரும்பி போகிறதுக்கான சுபாவத்தை அதை என்ன செய்யும்னா கொண்டு வரும். உதாரணத்துக்கு லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 13-14 வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன், தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான் என்று பார்க்கிறோம். எஸ், தேவ சமூகத்தில் மனம் திரும்புவதற்கு கூட தாழ்மை அவசியமாக இருக்கிறது. தாழ்மை உள்ள இருதயம் தான் தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேர அது முற்பட்டு கொண்டே இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்துல நிறைய நீதிமான்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மோசையை சொல்லும் பொழுது என் வீட்டில் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிறது. தேவனாய கர்த்தர் யோபை குறித்து இப்படியா சொல்லுகிறார். பிசாசானவனை குறித்து பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயா, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. வாட் அ ஸ்டேட்மெண்ட் இட் இஸ். தேவனே அதை சர்டிபிகேட் கொடுக்கிறார், அவன் நீதிமான். ஆனால் யோபுவினிடத்திலும் ஒரு காரியம் இருந்தது. அவன் மனம் திரும்புதல் அவனுக்கு அவசியமா இருந்தது. வேதம் சொல்லுகிறது 1 அதிகாரத்துல அவனுடைய லெக்கத்தின்படி அவன் பலி செலுத்தினான். நல்லதுதான். இன்னைக்கும் கூட நாம் தினமும் ஜெபிக்கிறோம், வசனம் வாசிக்கிறோம், ஏழை எளிலுக்கு உதவி செய்கிறோம், தேவனுடைய ஊழியங்களை செய்கிறோம், நம்மளால் முடிந்த எல்லா நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் நமக்கும் தாழ்மைக்கும்
மனம் திரும்புதலுக்கும் டெய்லி அவசியமாக இருக்கு, அனுதினமும் அது தேவையாக இருக்கிறது. 42வது அதிகாரத்தை நம்ம போவோம் சொன்னா, இப்படி தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட் பண்ணப்பட்டதான யோபை குறித்து 42வது அதிகாரம் யோபு தன்னை குறித்து எப்படி சொல்லுகிறான்? 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிற, தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று சொல்லிவிட்டு, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் தன்னை குறித்து சொல்லுகிறான். ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கேட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறான். நான் நீதிமான் நீதிமான் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய மனைவி சொல்லும் பொழுது உதட்டினால் ஒரு பாவம் செய்யவில்லை. ஆனா தன் நண்பர்கள் வெகு காரியங்களாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருதயங்கள் நொறுக்கப்பட்டு அவன் ஒரு காரியத்து வருகிறான். என்ன அழைப்பினேன், என்ன தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது அவன் கிழக்கத்தை புத்திரல பெரிய வசதியானவன், அவனை போல பூமியில இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அப்படி ஒரு சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் ஒரு மேன்மையான காரியத்துக்குள்ள இருந்ததான ஒரு மனிதனை குறித்து அங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல அவன் நீதிமான், எல்லாரும் கணம் பண்ணுகிற ஒரு பாத்திரம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். நான் உங்கள்கிட்ட கேட்ப ஆண்டவரே, நீர் எனக்கு பதில் சொல்லணும். எப்பொழுது இதை சொல்லும், எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும்? உதாரணத்துக்கு இப்படியா வைத்துக்கொள்வோம், ஒரு கணக்கு சொல்லி கொடுக்கிறதான ஒரு கணக்கு வாத்தியார் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அவர்கள் பேப்பர் ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க வினா விடை தாளை திருப்பி கொடுக்கும் பொழுது ஒருவர் 25க்கு 25 முழு மதிப்பெண் எடுத்திருக்கிறார், இன்னொருத்தர் 25க்கு 24 எடுத்திருக்கிறார். ஆனா எல்லாமே கரெக்டா இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஆசிரியர் கணக்கு எண்ணும் பொழுது ஒரு மார்க் அவர் விட்டுட்டு அவங்க பண்ணிட்டாங்க. அப்ப இந்த பையன் என்ன செய்வான், முழு மதிப்பெண் எடுக்காதவன் போய் பாருங்க, நீங்க ஒரு மதிப்பெண் போடவில்லை, நீங்கள் அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பான். அப்படிதான் யோபும் நான் இடத்துல கேள்வி கேட்பேன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காடு கிட்ட ஏதோ ஒரு குறை, தேவனிடத்துல ஒரு காரியம் நான் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுகிறது அவன் இதயத்தில் இருந்திருக்கு. அதனாலதான் சொல்லுகிறான், நான் உம்மை கேள்வி கேட்பேன் என்று நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று நான் சொன்னேன். என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது. அப்படின்னா லிட்டரலா பார்க்கிற விஷயம் அல்ல. அவன் ஆவியில தன் நொறுங்குண்டு இப்படி ஒரு காரியத்தை தேவன் அவன்கிட்ட பேசும் பொழுது, தேவனுடைய சமூகம் அவனிடத்துல நெருங்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவனோடு பேசும் பொழுது, கர்த்தர் பேசும் பொழுது, அந்த சமூகம் அவனோடு கூட வரும் பொழுது, அந்த என்கவுண்டர் இருக்கும் பொழுது, கர்த்தரை அவன் தரிசிக்கும் அந்த நேரத்துல தானே அவன் தன்னிலை உணர்கிறான், நான் ஒரு பாவி என்று நான் சொல்லுகிறான். ஆகையால் நான் என்னை அருவருத்து, நீதிமான் சொல்லுகிறான் அருவருத்து, அவன் சொல்லுகிறான் எல்லாராலும் புகழப்படுறேன்னு சொல்றான், நான் அருவருத்து. காரணம் என்ன? தூளிலும் சாமியிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். எதுக்கு மனஸ்தாபப்படுகிறேன்? என் தேவனை பார்த்து நான் எப்படியா கேள்வி கேட்பேன்? இப்படி நான் கேள்வி கேட்பேன் என்கிறதான என்னுடைய இருதயத்தில் இருந்திருக்கிறதே. ஐயோ நான் பாவி. யோபு இப்படி சொல்லுவான் என்று சொன்னாள் நாம் மாத்திரம். தேவன் விரும்பாத எத்தனை காரியங்கள் அவையெல்லாம் மன்னிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் இடத்துல போய், ஆண்டவரே நீங்கள் மனம் திரும்பி அவர் இடத்துல மன்னிப்பு கேட்பீர்கள் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு கேட்ப அவர் மன்னிக்க போதுமானவராயிருக்கிறார். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரியும் பொழுது அற்புத அடையாளங்களை செஞ்சுவிட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், போ இனி பாவம் செய்யாது. அங்க விபச்சாரத்துல ஒரு பெண்மணி பாட்டு அவர் அடமாடும் பொழுது கூட அவர் நினைத்தால் முடிஞ்சிருக்கும், ஆனால் நானும் உன்னை தண்டிப்பதில்லை, போ இனி பாவம் செய்யாத என்று சொல்கிறார். எஸ், தாழ்மை இருக்கும் பொழுதுதான் மனம் திரும்புதலுக்கு நேரான ஒரு காரியம் வரும். 3வது ஒரு காரியம், சப்மிஷன் பிஃபோர் காட். இந்த மனம் திரும்புதல் வரும் பொழுது, பாவ மன்னிப்பு ஒரு நிச்சயம், நான் பாவி என்றும் அவரிடத்துல மனம் திரும்பும் பொழுது நாம் கர்த்தர் இடத்துல சரணடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். 2 நாளாகமம் 34:27 சொல்கிறது, இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீர் கேட்கையில் உன் இருதயம் இலகி, எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்க பார்க்கிறோம், கர்த்தர் அவனை சட்டையெல்லாம் கிழிக்கணும்னு சொல்லல, அவனுடைய இருதயம் அப்படி ஒரு நிலைக்கு வருது. எப்படி யோபுடைய இருதயம் ஒரு தன்னிலை உணர்கிறானோ அப்படியே இவனும் மனஸ்தாபப்பட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இயேசுவானவர் தன்னை முழுவதுமாக சிலுவையிலே பிதாவினிடத்துல ஒப்பு கொடுத்தார். அப்படியே இங்கேயும் பார்க்கிறோம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், சம்டைம் வாட் ஹேப்பன் இஸ், இந்த பெருமை இருக்கும் பொழுது தேவன்கிட்ட நம்மளை சரணடைய விட மாட்டோம். சரணடைறதுன்னா என்ன? ஒரு அடிமையை போல. எல்லாமே எனக்கு வேதத்துல பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்று. அடுத்த இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிதிங் இந்த வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் எல்லாம் செய்யலாம், ஆனா எல்லாம் எனக்கு கரெக்டா இருக்காது. தேவன் நினைப்பதை நான் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை உயர்த்துவது அவசியமாக இருக்கிறது. என் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது அவசியமாக இருக்கிறது. அவர் பார்த்துக் கொள்வார். தானியேல் 5:22 நீங்க 28 வரைக்கும் நீங்க பாப்பீங்க அப்படின்னா, பெல்சசார் என்கிறதான ஒரு மனுஷன், அதாவது நேபுகாத்நேசருடைய குமாரன், அங்க 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய பெல்சசார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரோ உம்முடைய பிரபுக்களோ உம்முடைய மனைவிகளோ உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளின் திராட்சரசம் குடித்தார்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாகிய தேவன் நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அவங்க அப்பாவுடைய காலத்துல நமக்கு தெரியும், நான் கேட்டின மகா அப்படின்னு சொல்லி விழுந்து அப்புறம் எந்திக்கிறார். அதெல்லாம் தெரியும், தேவனை பத்தி இவருக்கு நல்லா தெரியும். அனனியா, மிசாவேல், அசசியா அவருடைய காலங்கள்ல இவருக்கு தான் தெய்வம் என்று கட்டளை பெறப்பட்டதெல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தும் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் தாழ்த்தாதபடினால், பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்துல தாழ்மை இல்லைன்னா, தேவன இடத்துல சரணடையாதபடி தன்னை மேன்மையா எண்ணுகிறான். அங்கே கடைசிய காரியங்களை பார்க்கிறோம். பெர்சே என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டும் மேதியருக்கு பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்று அன்று இரவே அவன் மரித்து போனான். அவன் ராஜ்யம் முற்றுப்புள்ளி வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாழ்மை இருக்கும் பொழுது தேவனிடத்துல நாம் சரணடைவோம். நாம் தேவனிடத்துல சரணடையவில்லை என்றால் there are every chance that we might go against God. சரி, அடுத்தது கர்த்தரை தேடுக, ஜபத்துல ஒரு முகத்தை தேடுகிற ஒரு அனுபவம் வேண்டும். ரொம்ப நேரம் 2 நாளாம் 7:14 சொல்லப்படுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்ச்சி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பழைய ஏற்பாட்டின் காலமா இருந்தாலும் அவரை தேட சொல்லுகிறார். தாழ்மையோடு தேட சொல்லுகிறார். எஸ்ரா பாத்தீங்கன்னா தாழ்மை எங்க சொல்றாரு பாருங்க. எஸ்ரா 8:21 எப்படி அந்த தாழ்மையை கொண்டு வர்றதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. வாட் ஆர் தி திங்ஸ் ஹி ட்ரை. ஏன்னா தாழ்மை எவ்வளவு முக்கியங்கிறது எஸ்ராக்கு தெரிந்திருக்கு. பெரிய வேதத்தின் ஞானி, நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டவர். ஹீஸ் a scribe. எஸ்ரா 8:21 சொல்கிறது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், கடவுளுக்கு முன்னாடி அவர்களை எல்லாரையும் தாழ்த்துவதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும். 2வது, நான் அங்கே அந்த ஆகாவ நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். முதல் பாயிண்ட், எங்களை தாழ்த்துகிறதற்கு உபவாசம் பண்றான். எஸ்ரா சொல்றான், எங்களுக்குள்ள ஒரு தாழ்மை வருவதற்கு, தேவனுக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மைப்படுவதற்கு, தேவனுக்கு முன்பதாக யோபுவை போல நான் தூளிலும் சாம்பலிலும் என்னை வெறுத்து தன்னிலை அறிந்து அவரோடு கூட இணைவதற்கு உபவாசம் தேவையா இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார், இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை உபவாசத்தினால் ஜபத்தினால் அன்றி விரட்ட முடியாதுன்னு சொல்லுகிறார். ஆனா இங்கே பார்த்தாலும் இப்படி இந்த அளவுக்கு தாழ்மைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னா காரணம் என்ன? இயேசு தான் சொல்லுகிறார், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க சாந்தமும் மனத்தாழ்மை. இந்த பூமியில இந்த வருடத்துல நீங்க வெற்றியுண வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் ஒரே நாள் நடக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். தாழ்மை அவசியமாக இருக்கிறது. அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள சொன்ன 2 விஷயத்துல ஒரு விஷயம் தாழ்மை, மனத்தாழ்மை. அண்ட் தட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ப்ரைட். இந்த தாழ்மைங்கிறது பெருமைக்கு எதிராக இருக்கிறது. நீதிமொழிகள் 3:34 சொல்லுது, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3:34. நேபுகாத்நேசரை நமக்கு தெரியும். தானியேல் 4:34 சொல்லுகிறது, அந்த நாட்கள் சென்ற பின்பு 7 வருடங்கள் சென்ற பிறப்பு நேபுகாத்நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திரவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன்.
அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். எந்த ராஜ்யம்? நீங்களும் நானும் சேவிக்கிற அந்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு தான் நாம் சொந்தக்காரர்கள். நம்முடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம். அவர் நித்தியத்துக்குரியவரா அவர் இருக்கிறார். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை அப்படி நேபுகாத்நேசர் சொல்லுகிறார். இவையெல்லாம் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 37. ஆகையால் நேபுகாத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியையே அல்லாமல் சத்தியமும் அவருடைய கிரியையெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று எழுதினார். பெரிய ராஜா தானியேல் கண்ட அந்த தரிசனத்துல தங்க தலை நேபுகாத்நேசர் பாபிலோனிய ராஜா. நான் கெட்டின மகா பெரிய பாபிலோன் விழுந்தான். அதுக்கு முன்பாகவே கர்த்தர் அவனை எச்சரித்தார். எச்சரித்தும் அவன் விழுந்து போனான். தேவன் சில நேரங்களில் நம்மளை நிறைய நேரம் எச்சரிப்பார். எச்சரித்தும் அது செய்யாமல் போகும் பொழுது நம்மளை தாழ்த்துகிறது உண்டு. அதுக்கு முன்பதான் நம்மை நாமே தாழ்த்தோம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறதை நாம் நிச்சயம் செய்ய முடியும். ஒன்றும் பெரிதான காரியம் இல்லை. கர்த்தரிடத்துல இந்த கிருபையை கேளுங்க. ஆண்டவரே என்னை தாழ்த்தவும். யோவான் ஸ்நானகன் இப்படியா சொல்கிறார், நான் சிறுகவும் நீர் பெருகணும். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட அவர் விரும்புகிறார். மனிதருக்கு முன்பதாகவும் நீங்கள் அவரை வெளிப்படுத்தும்படி தாழ்மையாய் போவது அவசியம். Jesus had a very simple and humble life. 1 பேதுரு 5:5 சொல்லுகிற, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. லைக் அ ட்ரெஸ். ஃபங்க்ஷன் போனா ஒரு பிளேசர் போடுற மாதிரி, ஒரு போலீஸ் அவங்கன்னா ஒரு யூனிஃபார்ம், ஒரு டாக்டர்னா ஒரு யூனிஃபார்ம், அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டியனுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. தாழ்மை என்கிறதான ஒரு ட்ரெஸ்ஸை எப்படி ரட்சிப்பின் ஆடை எல்லாரும் நம்ம சொல்லி கேட்போம். உண்மைதான். ரட்சிப்பின் ஆடை ரொம்ப அவசியம், துதியின் ஆடை ரொம்ப அவசியம். அப்படியே தாழ்மையின் ஆடையும் அவசியமாக இருக்கிறது. That dress is so important. If God wants to interfere and use you for His kingdom, தன்னுடைய ராஜ்யத்துக்காகவும் உங்களை அவர் பயன்படுத்த உங்களுக்கு இடைபடுவதற்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ரைட்? நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அது அவசியம் அப்படின்னா, எபேசியர் 4:2, 1 பேதுரு 5:6 பார்க்கும் பொழுது, மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்தது 5:6 1 பேதுருல, ஆகையால் எல்லா ஏற்ற காலத்து தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். we must humble ourselves. கர்த்தருக்குள் நம்மை தாழ்த்த அவசியம். அடுத்தது we must walk humbly with God. அவரோட நடக்கிறதே ஒரு அம்பலோட நடக்க விரும்புகிறார், தாழ்மையோடு நடக்க விரும்புகிறார். மீகா 6:8 சொல்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு அறிவிக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தரிடத்துல கேட்கிறார். ஐயா, தேவன் உன்கிட்ட என்ன கேட்கிறாரு? மன தாழ்மையா அவருக்கு முன்னாடி நடக்க சொல்றாரு. கிறிஸ்தவன் என்று சொன்னாள், இது ரொம்ப பேசிக்கான விஷயம். மனத்தாழ்மை 24 மணி நேரத்துல இது எவ்வளவு நேரம் இருக்கு? நம்முடைய இருதயம் 24 மணி நேரம் சரியா இயங்கிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அந்த இயக்கம் அதே போல இருக்கணும்னா அந்த மனத்தாழ்மை அந்த மாதிரி இயங்க வேண்டும். மனத்தாழ்மையும் சாந்தமும் இப்படி இயங்க தேவன் விரும்புகிறார். கர்த்தர் அதை செய்ய அவர் கிருபை தருகிறார். செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாவானவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறதே போல, இங்கிலீஷ்ல பர்ஃபெக்ட், நீங்களும் இருக்கும்படி விரும்புகிறேன். நீங்களும் இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். நீங்களும் இருங்க, அப்படிதான் இருக்கணும். God like Christ. You should be like Christ. நம்மளுடைய கொலோசியர் 3:18 சொல்றது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, அகெயின் அது போட்டுக்கிறோங்க, அவங்க அதை அணிந்து கொள்ளும்படி விரும்புகிறார். பிலிப்பியர் 2:3 சொல்கிறது, மற்றவங்களை என்ன செய்யணும்? ஒருவரில் மற்றவர்களை நீங்க பெருசா நீங்க என்ன வேண்டும், தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக என்ன கடவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மாயமற்ற தாழ்மையை 2வது அதிகாரம் கொலோசியர் 2:19-23 வாசிக்கும் போது அதை கர்த்தர் வெறுக்கிறார். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களை செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்ற இப்படிப்பட்டகளை நீங்க என்ன செய்யாதீங்க என்று சொல்லுகிறார். 2:23 கொலோசியர் சொல்லப்படும் இப்படிப்பட்ட போதனைகளை சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானமே என்கிற போர் இல்லாமல் இவைகளை மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றவர்களுக்கு ஒன்றும் பிரோஜனப்படாது என்று. அப்போ மாயமற்ற தாழ்மையை தேவன் நினைச்சிட வெறுக்கிறார். சரி, நான் தாழ்மையை நடக்கிறதுனால என்னென்ன ஒரு நன்மைகள் இருக்கு அப்படின்னா, கர்த்தர் தாழ்மை உள்ளவனை காப்பாத்துகிறார். சங்கீதம் 18:27 சொல்லுகிறது, தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். 1 கொரிந்தியர் 1:26 சொல்லுகிறது, எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சப்படி ஞானிகள் இல்லை. நம்ம ஏற்கனவே அதை குறித்து நிறைய நம்ம என்ன செஞ்சோம் வாசித்தோம். மாம்சம் பார்த்தீங்கன்னா 28-29 வாசிக்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இவையாளர்களை அற்பமாக எண்ணப்படுகளையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு உண்பதாக பெருமை பாராட்டாதபடி கர்த்தர் அப்படி செய்தார். God gives the humble grace. யார் தாழ்மையா இருக்கிறார்களோ கர்த்தர் கிருபை தருகிறார். எஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு எனக்கு அவசியம். வேதத்துல நிறைய காரியங்கள் முக்கியமா சொல்லப்படும். ஒன்று, இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லப்படும். இரவு பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாதிக்கவான் என்று சொல்லப்படும். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறோம். பிறருக்கு உதவி செய்யுங்க, இல்லை கர்த்தரிடத்துல இருந்து நன்மை. இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இன்னொரு காரியம் தேவைன்னா கிருபை. நான் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் கிருபை. அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின் காலம், இன்னைக்கு கிருபையின் காலம். சிங்காசனம் கிருபையின், இன்று கிருபாசனத்தில் கிருபை என்கிறதான அவர் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு காலம் வருகிறது அன்று நியாயாதிபதியா உட்காருவார். இன்று கிருபையின் நாட்கள் இருக்கிறோம். ஆனால் தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர் தானே, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த கிருபையை யாருக்கு ஊற்றுகிறார் அப்படின்னா, தாழ்மை உள்ளவனுக்கு தான் என்ன செய்யறாரு, ஊற்றுகிறார். அந்த வசனத்தை வாசிட்டு உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3:34 சொல்கிறது, இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை தருகிறார். தாழ்மைங்கிறது ஒரு சின்ன ஒரு பையன் உங்கள்கிட்ட வந்து ஒரு வெயில் காலத்துல குடிக்க தண்ணி கேட்குறான் தாகத்துக்கு அப்படின்னா, அது நீங்கள் உங்களுடைய கோவலையிலேருந்து ஊற்றுறீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் நிறைய தண்ணி இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் இருக்குது, அவனுக்கு ஊற்ற போகிறீங்க ஒரு ஜக்கில் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஒரு பெரிய கீழே அடிப்பகுதியே இல்லை, வெறும் டம்ளர்களுடைய மேல் சுற்றால மட்டும் தான் இருக்குது, கீழே அடிப்பகுதி இல்லைன்னா நீங்கள் ஊற்ற மாட்டீங்க. காரணம் என்ன? அதனால பிரோஜனம் இல்லை. அவனுக்கு தாகம் இருக்குது, உங்களிடத்துல திரளான தண்ணீர் இருக்குது, ஆனால் கோவலை சரியில்லை. அப்படியே இந்த அடிப்பகுதியை போல உங்களுடைய இருதயத்தில் தாழ்மை இல்லை என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்பகுதியா இருக்கிற தாழ்மை இல்லை என்று சொன்னால், கர்த்தர் கிருபை ஊற்றுவது இல்லை. அதான் அழகா சொல்லுகிறார் நீதிமொழிகள். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஈவன் சர்மன் ஆன் தி மவுண்ட்லே அவர் தாழ்மையை குறித்து தான் பேசுகிறார். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களே, without that you cannot conquer the earth, this for kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதில்லை. ரைட். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறதே. யாரை உயர்த்துகிறார்? God exalts the lowly. யோபு 5:10 சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கியவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 23:12 சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 1:52 சொல்லுகிறது, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது, அவர் தாழ்மை உள்ளவனை அவர் என்ன செய்யறார், ஊக்குவிக்கிறவராய் இருக்கிறார். He refreshes அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 57:15 சொல்லுகிறது, நித்திய ஆசியையும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவர் நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுகுண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். யோபு பத்தி பார்த்தோம்ல, அதுதான் இங்க ரிவைவ் தி ஸ்பிரிட். யோபனுடைய ஆவி அதுக்கப்புறம் முன்பு போல இல்லை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நேராய் போகுது. யாரெல்லாம் இருதயத்தை குத்துனாங்களோ அவங்களுக்கு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு தாழ்மை அவனுக்குள் இருந்தது. கர்த்தர் அவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார், அவன் இழந்ததெல்லாம் பெற்றுக் கொள்கிறான். கர்த்தர் இந்த நாளிலும் அப்படியே செய்வாராக. ரெட்டிப்பான நன்மை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்க. 1 சாமுவேல் 30 பார்க்கிறோம், சிக்லாக்ல போய் அவன் அந்த காரியங்கள்லாம் என்ன செய்யறான், தாவீது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறதெல்லாம் திருப்பி கொள்கிறதெல்லாம் பார்க்கணும். எல்லாம் நல்லது. தாழ்மை இல்லாமல் கர்த்தருக்கு அங்கே வேலை இல்லை, இல்லை கர்த்தர் உங்களை கொண்டு அது வேலை செய்வதும் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவது இல்லை. காரணம், கிருபை தேவன் தாழ்மை இல்லாத இடத்தில் ஊற்றுவது இல்லை. கர்த்தர்ட்ட கேட்டீங்கன்னா அவர் கிருபை தருகிறார். தாழ்மையா கேளுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிறார். யாரை? தாழ்மை உள்ளவர்களை. நீதிமொழிகள் 15:33
கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்பாக தாழ்மை. அதே நீதிமொழிகள் 18:12 சொல்லுகிறது, அழிவும் வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 22:4 ரொம்ப ஒரு போல்டு லெட்டர்ல எழுதி வச்சுக்கிறேங்க. நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் எதெல்லாம்? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனாம். இது பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவுக்குள் மகிமை, கிறிஸ்துவுக்குள் ஜீவன். இதை தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் தருகிறார். ரைட். சாந்த குணம் உள்ளவர்களின் நியாயத்திலே நடத்தி சாந்தம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 25:9. நீதிமொழிகள் 11:2 சொல்கிறது, அகந்தை வந்தால் லட்சை வரும், தாழ்ந்து சிந்தியவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் ஆசீர்வாதத்தை பார்த்தோம், சில விஷயங்களை வார்த்தைகளை கேட்டோம். ஆனா இயேசுவானவர் தான் இந்த ஹம்பிள்னஸ், இந்த முழு தாழ்மைக்கும் சரியான முழு படமாக பாருங்க. The whole picture of humbleness, the whole picture of God, the perfect example to follow humbleness or to acquire humbleness. தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சரியான எடுத்துக்காட்டு, சரியான ஒரு வழியாக இருப்பது இயேசுதான். அவரை குறித்து பார்க்கலாம். In his coming to earth, அவர் பூமிக்கு வரும்பொழுது 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவராகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அவர் மேல இருந்து அவர் என்ன நமக்காக அவர் இறங்கி வந்தார். அப்புறம் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தினார் அப்படின்னா, மத்திய 11:28-29 நம்ம சொன்னேன், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். இதுதான் டெஸ்ட். உங்க ஆத்மால இளைப்பாறுதல் இல்லைன்னா இந்த 2ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் நித்திய இளைப்பாறு, எப்பொழுதுமே இந்த இளைப்பாறுதல் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் தருகிறவரா இருக்கிறார். இந்த பூமியிலே நிறைய இடத்துல நீங்க ரெஸ்ட் இன் பீஸ்னு கல்றையில போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதே சமாதானத்தை வேதம் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அது இங்கே தருகிறார். அது மரித்த பிறகு இல்லை, இப்பொழுதே. யாருக்கு? சாந்தமும் மனத்தாழ்மையும் கிறிஸ்துவின்படி நடக்கிறவர்களுக்கு. ரைட். அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்துல பார்க்கிறோம், லூக்கா 22:27, பந்திருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்திருக்கிறவன் அல்ல, அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். He is like a servant. அப்புறம் அவர் முழுமையாய் தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். யோவான் 6:38 சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறந்து வந்தேன். அவர் ஃபாதர் அழகா ஒரு பாடல் படிப்பார், பிதாவின் மகிமை ஒன்றே பிள்ளை எனது ஏக்கம். இயேசுவானவர் அப்படிதான் இருந்தார், நம்மையும் கர்த்தர் அப்படி இருக்க விரும்புகிறார். அடுத்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ரட்சிப்புக்கு, நம்மளுடைய விடுதலைக்கு அவர் நமக்காக பாடுபட்டார். ஏசாயா 53:1 நீங்க என்ன செய்யுங்களா 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காக என்ன செஞ்சாருன்னா அவருக்கு பாடுபட்டார். 7 வசனம் சொல்லுகிறது, அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டு குட்டியை போல, தன்னை மயிருக்கு திரைக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏன்? தன்னை முழுமையாய் தாழ்த்தினார். அவர் அப்படி செய்தனால தானே இன்னைக்கு நமக்கு அந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு, சிலுவையினால எனக்கு மீட்பு. த்ரூ ஆல் இஸ் சஃபரிங். ஏசாயா 53:1-9 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் தாழ்த்தினார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். தன்னுடைய சீஷருடைய பாதத்தை கழுவினார். யோவான் 13:4-5 சொல்கிறது, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும், தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அவர் அப்படியே ஒரு வேலைக்காரனாகவே அவர் பார்த்தார். அவர் செய்து காமிச்சார். தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் என்ன செஞ்சார்னா அவர் செய்து காமிக்கிறார். அடுத்தது அவருடைய என்ட்ரியை பார்த்தீங்கன்னா, ட்ரையம்பல் என்ட்ரி மத்தேயு 21:5-7 சொல்கிறது, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. என்ன நடந்தது? கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். எல்லாரும் ஓசனா ஓசனா சொல்லுறாங்க. வேதம் சொல்கிறது, அவர் சொன்னார், சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் அவனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டா இல்லை, ஆனா இயேசுவானவர் தன் ஜீவனையும் பொருட்டா என்னல. அப்படித்தானே கிறிஸ்துவின் வழியா இருக்கிற நீங்களும் நானும் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டவர் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாலமோன் ஞானத்துல நடந்தீங்கன்னா வெள்ளி ஒரு பொருட்டா இருக்காது. தேவனுடைய ஞானத்துல நடப்பீங்கன்னா உங்கள் ஜீவனே ஒரு பொருட்டு கிடையாது. அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எஸ் எஸ் அவர் அப்படியே இறங்கி வருகிறார். அவர் கழுதையில தான் வந்தார்.
தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அப்படியே அவர் என்ன செய்றாருன்னா கீழ்ப்படுகிறார். அப்புறம் ரொம்பவும் முக்கியம், இதோட நம்ம நிறைவுக்கு வருகிறேன். பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் சிலுவையில எந்த அளவுக்கு ஜெயம் எடுத்தார்னா தாழ்த்தினபடினால் ஜெயம் எடுத்தார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அவருக்கு பெரிதான நாமத்தை கொடுத்தார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகளாவும் அறிக்கையிடும். காரணம் என்ன? தன்னை முழுமையாய் சிலுவையிலே தாழ்த்தினபடியினால். இதையெல்லாம் ஏன் நாம் பார்க்கிறோம்? கிறிஸ்து தன்னை தாழ்த்தினபடினால் தானே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. அப்படியே நாமும் அவரை போலவே ஒரு இடத்துல கற்றுக்கொள்ளு என்று சொன்னதை போல, கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னதை போல சாந்தமும் தாழ்மையும் கற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவின் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்தாவினர் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்தாவினர் ஏவி எழுதப்பட்டதான வேதம் உங்களிடத்துல இருக்கு. பரிசுத்த ஆவியானவரும் வேத வசனம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சாந்தமும் மனத்தாழ்மையும் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த ஆண்டு சமாதானத்தை தேவன் தருகிறார். கிறிஸ்துவை போல வாழப்போகிறீர்கள். ஜெயமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். இந்த தேசத்தை தேவனுக்காக தேவன் திருப்ப உங்களை கொண்டு அவர் பயன்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.